ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா போகோவில் வந்து பார்த்திங்கன்னா M4 Pro அப்படின்னு ஒரு புது மாடல் ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாடலில் உடைய ஒரு குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ M3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம், ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேல்லேயும் வந்து ரொம்ப நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M4 அப்படிங்கிற ஒரு புது மாடல் ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, 5G மாடலு. ஸோ அந்த மாடலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M3யில் வந்து பார்த்திங்கன்னா 18 வாட்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட அப்கிரேடை தொடர்ந்து இப்போ M4ல் வந்து பார்த்திங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 700 5G சிப் செட் கொடுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 662 SoC சிப் செட் வந்து கொடுக்குறதா வந்து ஆன்லைனில் வந்து ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. பட் ப்ராசஸர் இன்னும் எதுவுமே வந்து போக்கோ தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. மேபி மேக்ஸிமம் இந்த 2 ப்ராசஸருக்குள்ளே ஏதோ ஒன்று தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சுக்கு உண்டான ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. வித் 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து சப்போர்ட்டோட இருக்கும். தென் பிக்சல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 × 2340 பிக்சல்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 4GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுக்க போகிறாங்க. தென் எக்ஸ்பேண்ட் நீங்கள் அப் டு 512GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு பிரைமரி கேமராவும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு டெப்த் சென்சாரும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 MBக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. தென் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh வந்து கொடுக்க போகிறாங்க வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5 வந்து சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா NFC சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்குறாங்க, USB Type-C போர்ட் வந்து கொடுக்குறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணி MIUI 12 வந்து ரன் ஆக போகுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு லீக் ஆகிருக்கிற இந்த போக்கோ M4 உடைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், லீக் ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ இதோடைய கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். போக்கோ வாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக மொபைல் வாங்குகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.